என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையை ஒரு சாதாரண பாதையாக பார்க்காதவர்கள். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து இது போதுமானது என்று நினைக்கும் இடத்தில் நீங்கள் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பவர்கள். உங்கள் மனதில் எப்போதும் ஒரு பெரிய இலக்கு இருக்கும். அந்த இலக்கு உடனடியாக நிறைவேறவில்லை என்றாலும் அதை விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது உங்களுடைய மிகப்பெரிய பலம். உங்களிடம் நேர்மை, தன்னம்பிக்கை, துணிச்சல், சுதந்திரமான சிந்தனை, வெளிப்படையான பேச்சு ஆகியவை இயற்கையாகவே இருக்கும். ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுக்க வேண்டும், உங்கள் உழைப்பால் உயர வேண்டும், உங்கள் பெயரால் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் ஆழமாக இருக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் திடீரென்று எழுந்து நிற்கும் சக்தி உங்களிடம் இருக்கும். உங்களை பார்த்து சிலர் அவசரமானவர் என்று கூட நினைக்கலாம், சிலர் பிடிவாதமானவர் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் உங்கள் மனதுக்குள் இருக்கும் மிகப்பெரிய காரணம் நான் இன்னும் உயர வேண்டும் என்ற தீராத எண்ணம்தான். தனுசு ராசிக்காரர்களின் பேச்சு மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் மனதில் நினைப்பதை சுற்றி வளைத்து சொல்லாமல் நேரடியாக சொல்லிவிடும் தன்மை கொண்டவர்கள். இதனால் உங்களை மிகவும் பிடித்தவர்கள், உங்களை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்கள் நேர்மையான வார்த்தைகள் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றலாம். நீங்கள் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுவதில்லை, உண்மையை உண்மை என்றே சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பேசுகிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு விதமான தாக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பிவிட்டால் அதை மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும் திறன் உங்களுக்குள் இருக்கும். இதனால் தொழில், வியாபாரம், ஆலோசனை, கற்பித்தல், நிர்வாகம், ஊடகம், பேச்சுத்திறன் தேவைப்படும் துறைகள் போன்றவற்றில் தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உண்மையாக பேசுவது உங்கள் பலம். அந்த உண்மையை எப்படி பேசுகிறீர்கள் என்பதே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் கையில் இருக்கும் தொகை மட்டுமல்ல, பணத்தின் மூலம் வாழ்க்கையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். ஒரு கட்டத்தில் பணம் குறைந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கும் வழியை தேடும் திறன் உங்களுக்குள் இருக்கும். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பாமல் கூடுதல் வாய்ப்புகளை பற்றி சிந்திப்பீர்கள். தொழில் மாற்றம், புதிய முயற்சி, முதலீடு, வியாபாரம், நிலம், வீடு, வெளிநாட்டு வாய்ப்பு, தொலைதூர தொடர்புகள் போன்ற பல்வேறு வழிகளில் வளர்ச்சியை தேடும் மனப்பான்மை உங்களுக்குள் இருக்கும். ஆரம்ப காலத்தில் பணம் வந்தாலும் உடனடியாக செலவாகும் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வயது மற்றும் அனுபவம் அதிகரிக்க பணத்தின் மதிப்பையும் சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சம்பாதிப்பது மட்டும் போதாது, சம்பாதித்ததை சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அந்த எண்ணம் உருவான பிறகு வீடு, நிலம், வாகனம், தொழில், முதலீடு போன்ற நீண்ட கால சொத்துக்களை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். உழைப்புடன் பணத்தை நிர்வகிக்கும் பழக்கம் சேர்ந்தால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பொருளாதார நிலைத்தன்மை மிகவும் வலுவாக அமையக்கூடும். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இரகசிய பலம் அவர்களுடைய விழுந்தாலும் மீண்டும் எழும் மனநிலை. வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு தவறினால் அதையே நினைத்து வருத்தப்படாமல் அடுத்த வாய்ப்பை தேடி செல்லும் திறன் உங்களுக்குள் இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு தோல்வி வாழ்க்கையின் முடிவாக தோன்றும் நேரத்தில் உங்களுக்கு அது அடுத்த வெற்றிக்கான அனுபவமாக மாறக்கூடும். அதனால் வாழ்க்கையில் உயர்வு சில நேரங்களில் மெதுவாக தொடங்கி திடீரென வேகமாக நடக்கும். பல ஆண்டுகளாக நீங்கள் செய்த உழைப்புக்கு ஒரே நேரத்தில் பலன் கிடைப்பது போன்ற அனுபவம் ஏற்படலாம். உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்தும் போது உங்களை யாரும் எளிதில் தடுக்க முடியாது. பதவி உயர்வு, தொழில் விரிவாக்கம், சமூக மதிப்பு, புதிய பொறுப்பு, பெரிய மனிதர்களின் அறிமுகம் போன்றவை வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களாக வரக்கூடும். இதையே ஜோதிட மொழியில் ராஜயோகத்திற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கலாம். ஆனால் எந்த யோகமும் உழைப்புக்கு மாற்றாக இருக்காது. உங்கள் முயற்சியுடன் வாய்ப்பு சேரும் போதுதான் அந்த உயர்வு முழுமையான பலனாக மாறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகும். வாடகை வாழ்க்கையை விட சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த தொழில், இடம் அல்லது குடும்பத்திற்காக ஒரு நிலையான சொத்து வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும். ஆரம்பத்தில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ஒரு பெரிய சொத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவை மனதில் வைத்திருப்பீர்கள். சிலருக்கு பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கலாம். சிலர் தங்களுடைய சொந்த உழைப்பால் நிலம் அல்லது வீடு வாங்கும் நிலைக்கு வரலாம். இடமாற்றம், நகர மாற்றம் அல்லது வேறு தொகுதியில் முதலீடு செய்வது போன்ற எண்ணங்களும் உங்களிடம் இருக்கலாம். முக்கியமாக அவசர முடிவுகளை தவிர்த்து ஆவணங்கள், சட்ட நிலை, கடன் சுமை, முதலீட்டு திறன் ஆகியவற்றை நன்றாக ஆய்வு செய்த பிறகு சொத்து சம்பந்தமான முடிவுகளை எடுத்தால் நல்லது. உங்கள் கனவு வெறும் ஒரு வீடு வேண்டும் என்பதில் என் குடும்பத்திற்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலைக்கு மாறும்போது அதுவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கும்.
அதே போல தனுசு ராசிக்காரர்கள் உழைத்த பிறகு அதன் பலனை அனுபவிக்க விரும்புவார்கள். நல்ல வீடு, வசதியான வாகனம், குடும்பத்துடன் பயணம், விருப்பமான பொருட்களை வாங்குவது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது போன்ற ஆசைகள் உங்களிடம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பொருட்களை வாங்குவதில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை. நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் என்ற உணர்வுதான் அதிக மகிழ்ச்சிகளை தரும். நீங்கள் ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த விஷயத்தை பின்னர் உங்கள் உழைப்பால் சாதித்து விட்டால் அந்த வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பழைய சிரமங்களை நினைத்து அந்த நாட்களிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று உங்களுக்குள்ளேயே ஆச்சரியப்படக்கூடிய நிலையும் வரலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பொருட்சேர்க்கை மட்டுமில்லாமல் அந்த பொருளாதார முன்னேற்றத்தோடு மனநிலவும் குடும்ப மகிழ்ச்சியும் சேர்ந்து வர வேண்டும் என்பதே முக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளில் உண்மையை மிகவும் மதிப்பவர்கள். போலியான பாசம், நடிப்பு, தேவைக்காக மட்டும் பேசுவது போன்ற விஷயங்களை நீங்கள் நீண்ட காலம் சகித்து கொள்ள மாட்டீர்கள். ஒருவரை மனதில் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருக்காக நிறைய செய்யக்கூடியவர்கள். ஆனால் உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருக்கும். குடும்பத்தில் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி அதிகமாக இருந்தால் மனதளவில் விலகத் தொடங்குவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் நேசிக்கும் குடும்பத்திற்காக மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திருமண வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும், கருத்து வேறுபாடு வந்தால் உடனடியாக முடிவெடுக்காமல் பேசி தீர்ப்பதும் மிகவும் அவசியம். உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் உறவுகளை வலுப்படுத்தும். உங்களுக்கு உண்மையான துணை கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் வெற்றிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக அந்த உறவு மாறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரியான வேலை தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் சலிப்பை ஏற்படுத்தலாம். புதிய சவால், புதிய பொறுப்பு, புதிய மனிதர்கள், புதிய அனுபவம் ஆகியவை இருக்கும் இடங்களில்தான் உங்கள் திறமை அதிகமாக வெளிப்படும். நிர்வாகம், வியாபாரம், கல்வி, ஆலோசனை, ஊடகம், பயணம் சார்ந்த துறைகள், விற்பனை, சட்டம், நிதி சார்ந்த துறைகள், தொழில் முனைவு போன்ற பல்வேறு துறைகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வெறும் சம்பளம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட ஒரு கட்டத்தில் நான் இங்கு என்ன வளர்ச்சி அடைகிறேன் என்று கேட்பீர்கள். அதனால் தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்வது உங்களுடைய பலமாக இருக்கும். சரியான வழிகாட்டி, சரியான நேரம், சரியான முடிவு ஆகிய மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வுகள் உருவாகலாம். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய இடங்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். ஒரே இடத்திலிருந்து கொண்டு வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்காது. புதிய நகரம், புதிய வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, தொலைதூர தொடர்புகள் அல்லது புதிய மனிதர்களின் அறிமுகம் போன்றவை உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கக்கூடும். நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடமும் பணம் சம்பாதிப்பான வாய்ப்பை மட்டும் தராமல் புதிய அறிவுகளையும் அனுபவத்தையும் கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு உங்கள் இருப்பிடத்திற்கு வெளியே வந்துவிட்டால் அதனை உடனடியாக நிராகரிக்காமல் அதன் நன்மை, சிரமம், செலவு, பாதுகாப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து அல்ல, நீங்கள் இதுவரை நினைத்து பார்க்காத ஒரு புதிய திசையிலிருந்து வரக்கூடும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் தடைகள் வந்தால் அவற்றை சமாளிக்கும் மன வலிமை உங்களிடம் இருக்கும். சில நேரங்களில் நம்பிய மனிதர்களிடம் ஏமாற்றம் கிடைக்கலாம். சில முயற்சிகள் தாமதமாகலாம். பணம் சம்பந்தமான அழுத்தங்கள் வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமான நிலைகள் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒரு கதவு மூடப்பட்டால் அதே கதவை பார்த்து கொண்டே நிற்காமல் வேறு கதவை தேட வேண்டும். அந்த மனப்பான்மை உங்களிடம் இருப்பதால் நீண்ட கால தடைகள் கூட ஒரு நாள் அனுபவமாக மாறிவிடும். குறிப்பாக கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள், அவசர முதலீடுகள், யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பல தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் வகையில் ஆன்மீகம், வழிபாடு, நல்ல எண்ணங்கள், தர்மம், பிறருக்கு உதவுதல் போன்றவை மனதிற்கு வலிமை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் உங்களால் இயன்றளவு தானம் செய்வது, கல்விக்கு உதவுவது, பசித்தவர்களுக்கு உணவு வழங்குவது, பெரியவர்களை மதிப்பது, இறை நம்பிக்கையுடன் நல்ல செயல்களில் ஈடுபடுவது போன்றவை மனநிறைவை அதிகரிக்கும். எந்த ஒரு படிகாத்தையும் இதனால் நிச்சயமாக பணம் வரும் என்ற உத்தரமாக பார்க்காமல் மன உறுதி மற்றும் நல்ல செயல்களின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் போது உங்களுடைய மனநிலையும் மாறும். மனநிலை மாறும் போது முடிவெடுக்கும் திறனும் மாறும். சரியான முடிவுகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் என்பது நம்பிக்கையை இழக்காமல் தவறுகளை திருத்திக் கொண்டு நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதே. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் செல்ல வேண்டிய வாழ்க்கை அல்ல. ஏற்றத்தாழ்வுகள், எதிர்பாராத திருப்பங்கள், தாமதங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய மனிதர்கள் என பல அனுபவங்களை கடந்து நீங்கள் உருவாகும் வாழ்க்கை இன்று உங்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டிருந்தாலும் நாளை உங்கள் உழைப்பின் பலன் அவர்களுக்கே பதிலாக பேசும். நீங்கள் இழந்ததாக நினைந்த வாய்ப்புகள் கூட வேறு ஒரு வடிவத்தில் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரக்கூடும். பணம் சேரும் காலம் வரட்டும், சொத்து சேரும் காலம் வரட்டும், தொழிலில் உயரட்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகட்டும்,
நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்கள் கதவை தட்டட்டும். உங்கள் கையில் இருந்த முயற்சி வீணாகாமல் உங்கள் மனதில் இருந்த கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நனவாகி உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரம் உயர்ந்து உங்களுக்கென்று ஒரு பெரிய பெயரும் மதிப்பும் உருவாக இறைவனை மனதார வேண்டுகிறோம். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பும் வளர்ச்சிக்கான படியாகவே மாறட்டும். தனுசு ராசிக்காரர்களை வெளியில் இருந்து பார்க்கும் போது எப்போதும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் எதையும் சமாளித்து விடக்கூடியவர்களாகவும் தெரிந்தாலும் அவர்களுடைய மனதுக்குள் நடக்கும் போராட்டங்களை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. பல நேரங்களில் மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டே இருப்பார்கள். குடும்பத்திற்காகவும் தங்களை நம்பியவர்களுக்காகவும் தங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து வைத்து முன்னேற முயற்சி செய்வார்கள். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற மனநிலை அவர்களிடம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் உணரும் வழி அவர்களுக்குள்ளே தேங்கிவிடும். ஆனால் அந்த அனுபவங்கள் தான் அவர்களை மெதுவாக வலிமையான மனிதர்களாக மாற்றும். வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைத்திருந்த தனுசு ராசிக்காரர்கள் பின்னர் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கட்டுப்படுத்தும் அளவுக்கு மன வலிமையை பெறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் எதையாவது சாதிக்க முயற்சி செய்யும் போது சிலர் உங்களை நம்பாமல் இருக்கலாம். இவரால் முடியாது, இது இவருடைய திறமைக்கு அப்பாற்பட்டது, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி செய்வார் என்று கேள்வி எழுப்பவர்களும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களிடம் விவாதம் செய்து உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையும் உயர்வே மிகப்பெரிய பதிலாக மாறும். குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் ஒரு நாள் நீங்கள் அடைந்த முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படும் சூழ்நிலை உருவாகலாம். நீங்கள் அமைதியாக உழைத்து பணத்தை சேமித்து உங்கள் திறமையை வளர்த்து ஒரு நிலையான வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களின் கருத்து உங்களுக்கு முக்கியமாக இருக்காது. உங்களை பற்றி பேசுபவர்களுக்கு பதில் சொல்லும் சிறந்த வழி வார்த்தைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையின் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் திறமை இருந்தாலும் பணம் வந்தவுடன் பல்வேறு தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் செலவு செய்வது போன்ற நிலைகள் சில காலங்களில் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது பணத்தை வெறும் செலவாக பார்க்காமல் எதிர்காலத்தை உருவாக்கும் கருவியாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த மாற்றம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக அமையும். ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாமல் இரண்டாவது வருமானம், கூடுதல் தொழில், முதலீடு, சொத்து, வியாபாரம் போன்றவற்றை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு கூடுதல் வருமான வழி கிடைத்தால் அது காலப்போக்கில் முக்கியமான வருமானமாக மாறக்கூடும். பணம் சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் வைத்திருப்பது முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளும் காலமே உங்களுடைய உண்மையான செல்வ வளர்ச்சியின் தொடக்கம். சிறிய தொகைகளை அலட்சியம் செய்யாமல் சேமித்து சரியான திட்டமிடலுடன் முன்னேறினால் இன்று சிறியதாக தெரியும் சேமிப்பு நாளை பெரிய சொத்தாக மாறக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகலாம். ஆரம்பத்தில் நீங்கள் மற்றவரிடம் கற்றுக்கொண்டிருந்தாலும் காலப்போக்கில் உங்களுடைய அனுபவம் அதிகரித்து பிறருக்கு வழிகாட்டும் மனிதராக மாறுவீர்கள். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு, நிர்வாக பதவி, குழுவை வழிநடத்தும் வாய்ப்பு, முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு போன்றவை உங்களை தேடி வரக்கூடும். நீங்கள் அதிகாரத்தை விரும்புவதற்காக அதிகாரத்தை தேடுபவர் அல்ல. ஆனால் உங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர். உங்கள் பேச்சில் நம்பிக்கை, முடிவுகளில் துணிச்சல், செயல்பாட்டில் வேகம் ஆகியவை இருப்பதால் சரியான சூழ்நிலையில் மற்றவர்களை வழிநடத்தும் திறன் உங்களிடம் வெளிப்படும். ஒரு நாள் நீங்கள் உத்தரவு வாங்கிய இடத்தில் பின்னர் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு வருவது உங்கள் வாழ்க்கையின் அழகான மாற்றங்களில் ஒன்றாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களின் தனிப்பட்ட ஆசைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் வந்துவிட்டால் அவர்களுடைய சிந்தனை இன்னும் பெரியதாகிவிடும். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், சகோதரர்கள் ஆகியோர்களுக்காக தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்பத்தில் யாராவது சிரமப்படும் போது அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. சில நேரங்களில் தங்களுடைய தேவைகளை தள்ளி போட்டு குடும்பத்தின் தேவைகளை முன்னிலைப்படுத்துவார்கள். ஒரு வீடு வாங்க வேண்டும், குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்திற்கு நிலையான வருமானம் வேண்டும், வயதான பெற்றோருக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் போன்ற எண்ணங்கள் உங்களுடைய உழைப்பை இன்னும் அதிகரிக்க செய்யும். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொருளாதார முன்னேற்றம் தனிப்பட்ட ஆடம்பரமாக மட்டும் இல்லாமல் என் குடும்பம் என்னை நம்பி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்துடன் இணைந்திருக்கும். தனுசு ராசிக்காரர்களிடம் கோபம் வந்தால் மேலும் உடனடியாக பதில் சொல்லும் தன்மை சிலரிடம் இருக்கலாம். குறிப்பாக தங்களை அவமதித்ததாக உணர்ந்தால் அந்த விஷயம் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வர வேண்டுமென்றால் கோபத்தை உடனடி பதிலாக மாற்றாமல் உழைப்பாக மாற்றுவது மிகவும் முக்கியம்.
குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீங்கள் நினைத்த நேரத்தில் நடக்காமல் போகலாம். இதனால் எனக்கு மட்டும் ஏன் தாமதம் என்ற எண்ணம் சில நேரங்களில் வரலாம். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு என்று அர்த்தமல்ல. சில வாய்ப்புகள் உங்களிடம் வருவதற்கு முன்பு அந்த வாய்ப்பை சமாளிக்க தேவையான அனுபவத்தையும் மனவலிமையும் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். அதனால் தாமதமான ஒரு விஷயம் பின்னர் கிடைக்கும் போது அது எதிர்பார்த்ததை விட பெரிய பலனாக மாறக்கூடும். குறிப்பாக தொழில், பணம், சொத்து, குடும்ப முன்னேற்றம் போன்ற விஷயங்களில் பொறுமை மிக முக்கியம். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக திரும்பும். தாமதமான வெற்றியின் சிறப்பு என்னவென்றால், அது வந்த பிறகு அதன் மதிப்பை நீங்கள் மிகவும் ஆழமாக உணர்வீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக வந்தவை அல்ல, உங்களை இன்னும் வலிமையான மனிதராக உருவாக்கிய அனுபவங்கள். நீங்கள் இழந்த பணத்தை விட, இழந்த நேரத்தை விட, உங்களை நம்பாமல் சென்ற மனிதர்களை விட இனி நீங்கள் உருவாக்கப் போகும் வாழ்க்கை மிகப்பெரியதாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகள் பெருகட்டும், உங்கள் கையில் பணம் நிலைக்கட்டும், உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கட்டும், உங்கள் தொழிலில் வளர்ச்சி உருவாகட்டும், உங்கள் பெயருக்கு மரியாதை சேரட்டும். நீண்ட நாட்களாக காத்திருக்கும் நல்ல செய்தி உங்களை தேடி வரட்டும். மேலும் இதையெல்லாம் தாண்டி வீடு வாங்கும் ஆசை நிறைவேறட்டும், நிலம் சேரும் யோகம் பெருகட்டும், வாகனம் வாங்கும் வாய்ப்பு உருவாகட்டும், தொழில் வளர்ச்சி கிடைக்கட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும், மனதில் இருந்த கவலைகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கட்டும். நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் இறைவனின் அருள் துணையாக இருந்து இது என் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நல்ல காலம் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும். தனுசு ராசிக்காரர்களின் இல்லத்தில் செல்வமும் உள்ளத்தில் சந்தோஷமும் வாழ்க்கையில் வெற்றியும் என்று நிலைத்திருக்கட்டும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பது போல தோன்றிய வாழ்க்கை திடீரென்று ஒரு புதிய முடிவுக்கு பிறகு வேகமாக நகரத் தொடங்கலாம். வேலை மாற்றுவது, தொழில் தொடங்குவது, புதிய இடத்திற்கு செல்வது, புதிய மனிதர்களுடன் இணைந்து செயல்படுவது, பழைய பழக்கத்தை விட்டுவிட்டு அல்லது நீண்ட நாட்களாக தள்ளி போட்டிருந்த ஒரு முயற்சியை மீண்டும் தொடங்குவது போன்ற முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட அத்தியாயத்தை திறக்கக்கூடும். ஆனால் அந்த முடிவு கோபத்திலோ அவசரத்திலோ எடுக்கப்படக்கூடாது. நன்றாக யோசித்து அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பார்த்து சாதக பாதங்களை ஆராய்ந்து எடுக்கப்படும் முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். ஒரு சிறிய கதவு திறக்கும் போது அதன் பின்னால் எவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறது என்பதை முதலில் பார்க்க முடியாது. ஆனால் துணிச்சலுடன் சரியான கதவை திறக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை புதிய பாதையை காட்டும். தனுசு ராசிக்காரரும் தங்களுக்கே முழுமையாக தெரியாத சில திறமைகள் இருக்கக்கூடும். பேசுவது, மற்றவர்களை சமாதானப்படுத்துவது, ஒரு விஷயத்தை விரைவாக கற்றுக்கொள்வது, புதிய தகவல்களை தேடுவது, மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, விற்பனை செய்வது, தொடர்புகளை உருவாக்குவது, ஒரு குழுவை வழிநடத்துவது போன்ற திறமைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அவை சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் வருமானமாக மாறக்கூடியவை. பல நேரங்களில் நீங்கள் செயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவர்கள் பெரிய திறமையாக பார்க்கலாம். அதனால் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் தானே என்று உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்கள் விரும்பும் விஷயத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டு அதில் அனுபவத்தை சேர்த்து அதை ஒரு தொழில் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பாக மாற்றினால் எதிர்காலத்தில் அது உங்களுடைய பொருளாதார நிலையை மாற்றக்கூடியதாக அமையலாம். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் திறமையை கண்டுபிடிப்பதே சில நேரங்களில் புதிய அதிர்ஷ்டத்தை தேடுவதை காட்டிலும் பெரிய விஷயம். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் வருவது மட்டும் முக்கியமல்ல, அந்த பணம் உங்களிடம் தங்கும் வாய்ப்பை உருவாக்குவதுதான் இன்னும் முக்கியம். சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள், குடும்ப தேவைகள், பிறருக்காக செய்யும் உதவிகள், தேவையில்லாத வாங்குதல்கள் போன்ற காரணங்களால் கையில் இருந்த பணம் வேகமாக குறைந்து போகலாம். இதனால் நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் ஏன் நிற்கவில்லை என்ற எண்ணம் ஏற்படலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் வருமானம், செலவு, சேமிப்பு, முதலீடு என்று தெளிவான பிரிவை உருவாக்க ஆரம்பித்தால் நிலைமையே மாறும். உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து சேமிக்கும் பழக்கம் உருவானால் அதுவே பின்னர் வீடு, நிலம், தொழில் அல்லது குடும்ப பாதுகாப்பான அடித்தளமாக மாறும். பணம் அதிகமாக இருப்பதுதான் செல்வம் அல்ல. பணம் இல்லாத நேரத்திலும் வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவதுதான் உண்மையான பொருளாதார வெற்றி. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தெரிந்தவர்களிடமிருந்து மட்டுமே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எதிர்பாராத நேரத்தில் அறிமுகமாகும் ஒருவர், பழைய தொடர்பில் மீண்டும் பேசத் தொடங்கும் ஒருவர், தொழில் சொந்தமாக சந்திக்கும் ஒருவர் அல்லது நீங்கள் சாதாரணமாக நினைத்த ஒரு தொடர்பு கூட எதிர்காலத்தில் முக்கியமான வாய்ப்புக்கான காரணமாக மாறலாம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் திறன் இருப்பதால் ஒரு நல்ல தொடர்பை நீண்ட காலத்திற்கு மதிப்புடன் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல், குறிப்பாக பணம் மற்றும் தொழில் விஷயங்களில் தெளிவான ஒப்பந்தங்களுடன் செயல்படுவது அவசியம். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வருவார்கள், சிலர் ஒரு வாய்ப்பாக வருவார்கள், மிகச்சிலர் உங்கள் வாழ்க்கையின் பாதையவே மாற்றும் மனிதர்களாக மாறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களே, ஒரு விஷயம் கிடைக்காமல் போனால் அதையே வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் மிகவும் விரும்பிய ஒரு வேலை கிடைக்காமல் போகலாம், ஒரு தொழில் முயற்சி எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம், ஒரு முதலீடு தாமதமாகலாம், ஒரு உறவு முடிந்து பிறகு இடமாற்றம் நடக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றினாலும் சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது அது நடக்காதே நல்லதாகிவிட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் வரலாம். வாழ்க்கை சில கதவுகளை மூடுவது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, வேறு ஒரு கதவை நோக்கி திருப்புவதற்காகவே இருக்கலாம். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட நீங்கள் உருவாக்கும் நல்ல பெயர் முக்கியமானதாக மாறும். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் மக்கள் உங்களை நம்பி மீண்டும் மீண்டும் வருவது மிகப்பெரிய செல்வமாகும். நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் நேர்மை மற்றும் திறமை காரணமாக முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.